யாராவது உங்களை வீணா அவமானப்படுத்துகிறாங்க, கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் அவமானங்களை தாங்காதவங்க யாருமே இல்லை. அதில் நீங்களும் ஒருத்தங்களா சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க சொந்தமாக இருந்தாலும் கொஞ்சம் அளவோட விலகி இருக்க கற்றுக்கோங்க. அவங்க ஒரு நாள் அவமானப்படும்போது உங்களோட வலியை உணர்ந்து கொள்வாங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. எப்போ ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னு தெரியுதோ அப்போவே அவங்கள விட்டு விலகிறது ரொம்ப நல்லது. கூடவே இருந்தால் அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவமானங்களால் மட்டும்தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே ஒரு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலரோட உண்மையான முகத்தை தெரிஞ்சு கொள்ளவும் முடியும். நீங்கள் வேண்டான்னு விலகி நிற்கிற ஒருத்தர்கிட்ட போய் மன்றாடாதீங்க. அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அழுகையோட அவமானங்களும் வந்து சேரும். அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கோங்க. அவமானப்படுத்த ஒருத்தங்க இல்லை அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் தன்மானம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்காது. நம்மளோட எல்லையில் நம்மளே நின்றுக்கணும். அதுதான் நம்மளுக்கு கௌரவம். மற்றவங்க வந்து நிறுத்தினா அது அவமானத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாக இருங்க. உங்களை பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாதீங்க. உங்களை சில பேர் விலக்கி வைக்கும்போது கொஞ்சம் விலகியே இருங்க. சிலர் உங்களை உதாசீனப்படுத்தும் போது உடஞ்சி போகாமல் இருங்க. உங்களை சில பேர் அவமானப்படுத்தும் போது தவறி கூட அழுதுறாதீங்க. நீங்கள் தோல்வி அடையும் போது துணிஞ்சி எழுந்து நில்லுங்க. உங்களை சில பேர் காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்க. எதுக்காகவும் வாழ்க்கையை வெறுத்துடாதீங்க. சலிப்படைஞ்சு போயிடாதீங்க. மனசில் இடத்த பிடிக்கிற வரைக்கும் தான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவாங்க. ஆசையும் தேவைகளும் தீர்ந்து போடுற நிலை வந்தால் உங்களோட புன்னகை கூட அவங்களுக்கு விஷமாக மாறிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப குறுகுனது. யாருக்காகவும் உங்களோட சந்தோஷத்தை தொலைச்சிடாதீங்க. யாரும் உங்களை திரும்பி பார்க்காட்டி கூட பரவாயில்ல, திருப்தியாக வாழ்ந்துட்டு போங்க. அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதீங்க. வலிச்சா கொஞ்சம் தாங்கிக்கோங்க. ஒரு நாள் வாழ்ந்தா ஒன்றை போல வாழணும் அப்படின்னு நம்மளை உதாரணமாக காட்டுவாங்க. உங்களோட தன்னம்பிக்கைக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி உண்டு. யார் மட்டும் போதும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க நம்மளுக்கு கொடுக்குற பரிசு அவமானம் மட்டும்தான். நம்மளை நம்ம யார் அப்படின்னு நம்மளுக்கே தெரியப்படுத்துகிற ஆயுதம்தான் அவமானம். எந்த இடத்துல நம்பிக்கை குறையுதோ அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடணும். இல்லைன்னா அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். புகழை மறந்தாலும் நீங்கள் பட்ட அவமானங்களை மட்டும் எப்போவுமே மறக்காதீங்க. அது உங்களை இன்னொரு முறை அவமானப்படாமல் காப்பாற்றும். நிராகரிப்பு அப்படின்றது எவ்வளோ பெரிய வலி. அவமானம் அப்படின்றது மற்றவங்க நம்மளை நிராகரிக்கும் போது தான் தெரியும். தேடி சென்று மிஞ்சின அவமானத்தை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இனி யாரையும் தேடி செல்லாதபடி உங்களுக்கு நீங்களே வேலியை அமைச்சுக்கோங்க. துன்பத்திலையும் ஆறுதல் சொல்கிற அன்பை தேடுங்க. அதுதான் கடைசி வரைக்கும் நீடிக்கும். அவமானம், தோல்வி, வறுமை எல்லாம் நம்மளை நல்ல சிலையாக மாற்றக்கூடிய சிற்பிகள். அதனால் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி அர்த்தத்தில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. யாராவது உங்களை